குட் ஈவினிங் மிஸ் கேண்ட். எதுக்காக நீங்க இப்ப இங்க வந்தீங்க? சாரி, மைக்கேலை கூட்டிட்டு போக வந்தேன். எங்க பாஸ் மைக்கேலை பார்க்க ஆசைப்படுறாரு. அங்கிருந்து இப்பதானே வந்தா? என்னால பாஸ் உத்தரவை மீற முடியாது. ஹலோ, அங்க கேண்ட் இருந்தா கொஞ்சம் போன் கொடுங்க. சொல்லு, நான் தான் பேசுறேன். ராபர்ட், நீங்க என்ன பண்றீங்க? அவன் இப்பதான் இங்க வந்தா, அதுக்குள்ள அவனை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல, என்னால அவனை அனுப்ப. வாடா கண்ணா, வா அப்பா பார்க்கலாம் வா. ஹலோ ஹலோ, மம்மிக்கு டாடா சொல்லு. இது நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க ஏதோ அசம்பாவிதம் நடக்குது. இமிடியேட்டா இந்த இடத்துக்கு போயாகணும். நான் மைக்கேலை கூட்டிட்டு போறேன், நீ உங்களை பார்த்துக்க. நீ இங்கே பத்திரமா இரு, நான் இப்போ வந்துடுறேன். நீ தானே ஜெர்மியாக்? நான் இல்ல. இந்த போட்டோவில் இருக்கிறது நீ தானே? உண்மையை சொல்லு. ஆமா, அதுக்கு என்ன? எங்களோட FBI ஆபீஸுக்கு வர முடியுமா? என்னால வர முடியாது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவனை எல்லாம் மரியாதையா கூப்பிட்டா வரமாட்டான். ரொம்ப ஓவரா பேசுற. பேச்சோட நிறுத்தினேன்னு சந்தோஷப்படு. வேண்டாம், இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அடிச்சுதான் இழுத்துட்டு போனோம் அவன் தலையில எழுதிருக்கு. யார் அனுப்புனா? FBI அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜூலியா மார்டின். ஜூலியாவா? ஹலோ எக்ஸ். உன்னால ஒரு காரியம் ஆகணும். என்னால எதுவும் செய்ய முடியாது. கொஞ்சம் இல்ல 2:30 மணிக்கு கார் அனுப்பிடுங்க. இன்னைக்கு ஹாலிடே இல்லையா, டிராஃபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரமா கார் அனுப்புங்க. ஓகே?
வின் இன்னும் சாகல. நம்ப சொல்றீங்களா? அவ குரலை கேட்டும் நீ நம்பலையா? அவ இறந்ததை நானே பார்த்தேன். கார் வெடிக்கிறத தான் பார்த்தேன். நான் தானே புதைச்சேன். நீ புதைச்சது காலி சவப்பெட்டி. 7 வருஷமா ஏன் இந்த உண்மையை மறைச்சீங்க? வின் உயிரோடு இருக்கிறது இப்பதான் எனக்கே தெரியும். அவ எங்க இருக்கா? தெரியாது. அப்புறம் எதுக்காக என்ன தேடி வந்தீங்க? உன் உதவி எனக்கு இப்ப தேவை. என் மனைவியை நான் பார்க்கணும். இப்ப சொல்ல முடியாது. முதல்ல என் வேலை முடியட்டும். வின் எங்க? வேலையை முடிச்சுட்டு கூலியை வாங்கிக்க. வேண்டாம், என் பொறுமையை சோதிக்காத. எனக்கு வேற வழி இல்லை. சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணும். என் வேலை முடிகிற வரைக்கும் நான் எதையும் சொல்ல மாட்டேன். நானே அவளை கண்டுபிடிச்சுக்கிறேன். அவன் உதவி கேட்டு நிச்சயமா நம்மளை தேடி வருவான். எக்ஸ், நீ FBI ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு வேலை செய்ய போற. 3 மணிக்கு கொஞ்சம் இல்ல 2:30 மணிக்கு கார் அனுப்பிடுங்க. இன்னைக்கு ஹாலிடே இல்லையா, டிராஃபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரமா கார் அனுப்புங்க. ஐயனை விட்டுட்டு வண்டியாடா முட்டாள். சார், அப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. என் பொண்டாட்டிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? சார், அது வந்து டேய், ஒரு மயிறு போயிடுச்சுன்னா கூட உயிர் வாழாதான் கவரிமான். அந்த பழமொழி உனக்கு தெரியும்ல? சார், நீயும் அந்த பரம்பரையை சேர்ந்தவன் தானே? கண்ணை வாங்கிக்க. நெத்தி போட்டுக்கு நேரவே. சுட்டுக்கிட்டு சாவு. சுட்டுக்க. ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஒரு இடம் விடாம தேடிக்கிட்டு இருக்கோம் சார். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம். சுறுசுறுப்பா தேடுங்க. என்ன விலையானாலும் பரவாயில்லை. எனக்கு மைக்கேல் வேணும். என்ன காரணத்துக்காக குழந்தைய கடத்தினான்னு உங்களுக்கே தெரியாது. கொடுத்துட்டா அவகிட்ட தாரவாக்கத்துக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இடியட். ஸ்கிரீன்ல லெஃப்ட்ல இருக்கிறது தான் AJ ராஸ். இவனும் இவனோட ஆட்களும் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வாங்கோவர் வந்து இறங்குனாங்க. கொலை செஞ்சுட்டு தப்பிக்கிறதுல ராஸ் பெரிய கில்லாடி. அவனையும் விட்டு வச்சிருக்கீங்க. எனக்கு அவன் தேவையில்லை. எனக்கு தேவையில்லை அவனோட பாஸ் ராபர்ட் கேண்ட் தான்.
ராபர்ட் காண்ட். அவன் தான் அந்த கூட்டத்துக்கு பாஸ். அவன் பண்ற சதியால இந்த நாட்டோட பாதுகாப்புக்கே ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த படத்துல பார்க்கறது கேண்டோட புது கண்டுபிடிப்பு. இந்த ஆயுதத்தோட பேரு ராட்சஸ். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதே சமயம் இப்படி ஒரு ஆயுதத்தை இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சதில்லை. ஆச்சரியமா இருக்கு. ராபர்ட் கேண்ட் மனுஷங்களை நம்புறதை விட மிஷின்களை தான் அதிகம் நம்புவான். ஒரு பட்டனை தட்டினா அது கடுமையான மாரடைப்பையோ இல்ல மூளை பாதிப்பையோ ஏற்படுத்தி மனுஷனை கொன்னுடும். கொலைகாரனை கண்டே பிடிக்க முடியாது. அருமையான கண்டுபிடிப்பு. ஆனா அது அவன் திருடினது. இந்த ராட்சஸ் பெர்லின் ஆயுத விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்பு. போன வாரம் அந்த கட்டிடம் எரிஞ்சு போச்சு. எல்லாரும் அது ஒரு விபத்துன்னு நினைச்சிட்டாங்க. ராஸ் அப்ப பெர்லின்ல தான் இருந்திருக்கான். அந்த ஆயுதம் என்னாச்சு? ராஸும் அவங்க ஆளுகளும் ஃப்ளைட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க அவங்கள ஸ்கேன் பண்ணோம். ஆனா அந்த ராட்சஸ் அவங்க கிட்ட இல்ல. தேங்க்யூ சார். வெல்கம் சார். நேற்று ராத்திரி வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்கல. எக்ஸ் இவர் தான் ஸ்பெஷல் ஏஜென்ட் ஹாரி லீ. இது டிராஃபிக் கேமரால எடுத்த வீடியோ. இந்த பொண்ணு தனியால சண்டை போட்டு டிஐஏ ஆளுங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன பையனை கடத்திட்டு போயிருக்கா. கேண்டோட பையனா? ராஸ் இங்க வந்திருக்கிறது வச்சு பார்த்தா எங்களுக்கும் அதான் சந்தேகம். நல்லா ஃபைட் பண்றாட. அவ யாருன்னு தெரியுமா? தெரியாது. அநேகமா அவ டிஐஏவால பாதிக்கப்பட்டவளா இருக்கணும். வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா? ஒண்ணும் இல்லை. இவ டிஐஏனா சைனால பிறந்த அனாதை தான் இருக்கணும். அப்படின்னா வீட்டுக்கு ஒரு குழந்தை தானே சைனால சட்டமே இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க ஆண் வாரிசை தான் விரும்புவாங்க. டிஐஏ இந்த மாதிரி அனாதை பெண்களை தான் தத்தெடுக்கும். அவங்கள வன்முறையில் ஈடுபடுத்தும். அவங்களுக்கு சாமர்த்தியமா எப்படி கொலை செய்யறதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களும் ஈவிரக்கு இல்லாம கொலை செய்வாங்க. கேண்ட் எதிர்பார்க்கிற அத்தனை குணமும் அவகிட்ட இருக்கு. அவ யாரா இருந்தாலும் சரி, கேண்ட் மேல ரொம்ப கோவமா இருக்கா. அவளை நீ தான் கண்டுபிடிக்கணும். உடம்பு சரியில்லையா எக்ஸ்? மனசு சரியில்லை. இது என் ஒய்ஃபும் குழந்தையும். என் குழந்தை பேர் மேலி. குழந்தை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு அந்த வேலையை விட்டு கமாண்டோஸ் எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அவளை சுற்றாதீங்க. அவ நம்ம வேணும். புரியுதா? புரியுது சார். அவளை முடிச்சிடவா? அவ உன்னை பார்க்கலையே. இல்ல சார். அவ எவ்வளவு தூரத்துல இருக்கா? என் டேபிளுக்கு பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. அவளை நான் முடிச்சிடுறேன். அசையாத நில்லு. சார், பால்கோன் கிட்ட எந்த தகவலும் இல்ல. கூட்டத்துல அவளை தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ உங்க கண்ணுக்கு தெரியறாளா? இல்ல, என்ன பண்ண சொல்றீங்க? அப்படின்னா லோக்கல் போலீஸை கூப்பிடுறதா நமக்கு சேஃப். அவன்
அவளை சொல்ல மாட்டோம்னு அவளுக்கு தெரியும். அவளை சுத்தி வள. சார், லோக்கல் போலீஸ் உதவிக்கு வந்துட்டாங்க. கமாண்டோஸ், அவ எங்க இருக்கான்னு தெரியுதா? தெரியல சார். நீங்க அவளை தப்பிக்க விட்டுறாதீங்க. Come on, boss. Control room में कुछ कुற்றवाली और घूमले। பதிலடி படையோட ரேடியோ கான்டாக்ட் கட் ஆயிடுச்சு. அப்போ அவங்க வண்டியை ஓட்டுறது யாரு? அதான் தெரியல. பார்த்து மெதுவா. மெதுவா இருக்கு. ஓகே சார். இல்லைங்க, ஓரமா இல்லைங்க, இல்லைங்க. மார்ட்டின், இங்க எதுக்கு வந்தீங்க? இந்த அழிவுக்கு உங்க ஆளுங்க தான் காரணம். அபத்தமா பேசாதீங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். பெர்லின் ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு நீ தான் காரணம்னு எனக்கு தெரியும். உண்மையை மறைக்க முடியாது. உங்களால் அதை நிரூபிக்க முடியாது. அந்த பொண்ணு யாரு? உங்க பாசால பாதிக்கப்பட்டவளா? கொஞ்சம் வாயை மூடுங்க மார்ட்டின். உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம். உன் பாஸ் இதை பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? உன் குடல ஒரு மாலையை போட்டுப்பான். பயத்துல வேர்த்திருச்சா? மழையில நனைஞ்ச. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். ஜூலியோ,
சொல்லு. உங்க ஆட்களை உடனே அப்புறப்படுத்துங்க. எதுக்காக? சொல்றதை மட்டும் செய்யுங்க, கேள்வி எதுவும் கேட்காதீங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அவ மறுபடியும் அட்டாக் பண்ணுவா. அவ இங்க திரும்ப வந்தானா அது தற்கொலைக்கு சமம். அப்படி நினைக்காதீங்க. அவ நிச்சயமா வரமாட்டா. தப்பு கணக்கு போடுறீங்க. அவ நிச்சயமா வருவா. ஜூலியோ, அவளை விட உன் மனைவி இருக்கிறாடா அவளுக்கு தெரியும். ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. இது கூட சூப்பரா இருக்குதா? நான் என்ன சொல்லிட்டு அவ எந்த பக்கம் போனா? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. மொபைல் நம்பர் 1 பேசுறேன். நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. கேஸை லோக்கல் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஜேன், நல்ல உயரமான இடத்துக்கு போ. அவங்களை உடனே கண்டுபிடி. இங்கேதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. நிலங்க துப்பாக்கியை கீழே போடு. நான் செத்தா கேண்டோட மகனும் சேர்ந்து சாவா. அவன் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் மனைவி வேணும். உனக்கு ஒண்ணாகலையே? கொண்டு இடுப்புலதான் பாஞ்சிருக்கு. இன்னுமாடா என் பையனை கண்டுபிடிக்கல? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். விதி வேற ரூபத்துல விளையாடிட்டு இருக்கு. என் மனைவி எங்க வச்சிருக்க? நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஹலோ ராஸ், நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம்.
நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவ கதையை இப்பவே முடிச்சிடுறோம். அவங்க 2 பேருமே நமக்கு உயிரோடு வேணும். நம்ம வேலையை எக்ஸ் முடிச்சிருவோம் போல இருக்கு. சார், அவ வடக்கு பக்கமா தப்பிச்சு போயிட்டான். இம்சடா. கொஞ்சம் சிரிச்சா என்ன? குட். என்ன சொல்ற என் பொண்ணு? அப்பா கிட்ட வாடா கண்ணு. டாடி. சுட்டித்தனம் பண்ணாம இருந்தீங்களா? போய் அம்மா கூட விளையாடுங்க. பை. நீங்க ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னு என் பொண்ணு கேட்டா. அங்கிள் ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கினார்னு சொன்னேன். உங்க மனைவிய பகடையா வச்சு உங்ககிட்ட வேலை வாங்குறதுல மார்ட்டினுக்கு இஷ்டம் இல்லதான். அவருக்கு வேற வழி இல்ல. அவர் எப்படி இருக்காரு? பரவாயில்ல, தேவலாம். நல்ல வேலையை கொண்டு இதயத்தை பதம் பார்க்கல. அவர் செஞ்ச புண்ணியம் தான். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல. எனக்கு ஒரு லேப்டாப்பும் ஜூலியோட கேஸ் ஃபைல்ஸும் கொடுக்க முடியுமா? இல்ல, எல்லாத்தையும் ரகசியமா வச்சிருக்காரு. கையை கட்டுக்கண்ணா.
இந்த அதிரடி படைக்கு யார் தலைவர்? யாரும் இல்ல, எங்க மேல விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. நான் எப்படி டிஏ ஃபைல திருட்டுத்தனமா பார்க்க போது நான் கூட இருக்க கூடாது. இது ரகசியமாவே இருக்கட்டும். ஓகே. சேவா, அசையாத. தப்பிக்க நினைச்சா பணமாயிடுவேன். யுஎஸ் பெடரல் ஏஜென்ட் ஜூலியோ மார்டினை கொன்னதுக்காக உன்னை கைது பண்றோம். சர்வர் லைன்ல இருக்கா? கனெக்ட் பண்ணட்டுமா? கனெக்ட் பண்ணு. என் பையன் எங்க வச்சிருக்க? என் பையன் போன இடத்துக்கே உன் பையனையும் அனுப்ப போறேன். அது விபத்து. அதுக்கு நான் காரணம் இல்ல. எங்க அப்பா அம்மாவோட சாவும் விபத்து தானா? அவங்க குண்டு வெடிப்புல மாட்டிக்கிட்டாங்க. செவர், செவர், மைக்கேல் எப்படி இருக்கான்? சௌக்கியமா இருக்கா. நல்ல பையன். அவங்க அம்மாவை பார்க்க ஆசைப்படுறா. அவ எனக்கு வேணும். அவனா இல்ல அவன் உடம்புக்குள்ள இருக்கிறதா? அதை வெளியெடுக்கலன்னா அவன் உயிருக்கே ஆபத்து. அத அவன் உடம்புக்குள்ள வச்சவனே நீதானே? போ போய் இத உன் ஒய்ஃபு கிட்ட சொல்லு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு உன் உயிர் வேணும். தருவியா? எப்படி வசதி? நீ போகாத ஊருக்கு வழி தேடுற. இல்ல, உன்னை அனுப்புறதுக்கு வழி தேடுறேன். இவன் ஃபைல் கிடைச்சதா? இருக்கு சார், இந்தாங்க. காந்தோட பையன் சேவர் கஸ்டடியில் தான் இருக்கான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அவளை நீங்க குறைச்சி எடை போட்டுட்டீங்க. அவ நினைச்சதை முடிக்காம விட மாட்டா. அவளை கண்டுபிடிச்சு என்னால தான் குழந்தையை காப்பாற்ற முடியும். சேவர் உங்க டிஐஏ சேர்ந்தவ தான். உங்க ரகசியம் அவளுக்கு தெரியும். என்ன அவளுக்கு தெரியாது. அவ விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பிளான் பண்ற அழகுதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஆமா, இதுல உனக்கே அக்கறை? அது என் சொந்த விஷயம். எஸ் சார், எக்ஸ் இப்ப லோக்கல் போலீஸ் கிட்ட இருக்கான். யார் அவன்? அவன் முன்னாள் FBI ஏஜென்ட். பேரு ஜெமி எக்ஸ். அவனை முடிச்சிடு. நீ சொல்ற கதையை நாங்க நம்ப தயாரா இல்ல. கூட்டிட்டு போங்க. நீ தப்பு பண்ற. அவ உங்களை அழிச்சிருவா. கேப்டன், எனக்கு கோபம் வந்து இவனை ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி இவனை முதல்ல இங்கிருந்து கூட்டிட்டு போங்க. குட் லக்.
என் குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. அவனுக்கு ஒண்ணும் இல்ல. எதுக்காக மைக்கேல கடத்தினாங்க? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்? சத்தியமா தெரியாது. அவங்க பணம் கேட்டாங்களா? எனக்கு தான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல. என் குழந்தை மட்டும் என்கிட்ட இருந்திருந்தானா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. நம்ம ஆளுங்க ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க பாருங்க, என் குழந்தை எங்க இருக்காங்கிற உண்மையை சொல்லுங்க. டிஐஏ ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டீங்கல்ல? என்ன மன்னிச்சிடு. நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். உன்னை விட 2 மடங்கு என் மனசும் வேதனைப்படுது தெரியுமா உனக்கு? என்ன தனியா விடுங்க. அந்த போலீஸ் வண்டியை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வண்டியை ரிவர்ஸ் எடு சீக்கிரம்.
உன் மனைவி தானே தேடிட்டு இருக்க? அவ கேண்ட் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கா. உங்ககிட்ட தனியா பேசணும் சார். சொல்ல வந்தது சீக்கிரம் சொல்லு. எக்ஸ் தப்பிச்சிட்டான். சர்வர் தான் அவனுக்கு உதவி செஞ்சிருக்கா. அவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம் தெரியல. உங்களுக்கும் அவனுக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கா? இல்ல. என் குழந்தை கிடைச்சானா? தேடிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி தான் கதவை மூடிட்டு பேசிட்டு இருந்தீங்களா? எல்லாமே கான்பிடென்ஷியல் தான். டிஐஏ பத்தி உனக்கு தெரியல. உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க கேண்ட். எதுக்காக ஏன் குழந்தைய அவன் கடத்தினா? அவன் இல்ல, அவ ஒரு பொம்பளை. கடவுளே, என்ன ஏன் இப்படி நீ சோதி? எதுக்கும் கவலைப்படாத, குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. எதை வச்சு சொல்றீங்க? என்ன நம்பு. நம்பிக்கையோட இரு, அவன் வருவான். நான் கிளம்புறேன். எங்க போற? எங்கேயோ போறேன். உன்னை விட்டு நிரந்தரமா போறேன். உடம்புல இருக்கிற குண்டு வெடிக்க இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 12 மணி நேரம் தான் இருக்கு. Thank you. Hello, Vin. ஷர்மி, என்ன விஷயம் சொல்லுங்க ஜாமி. கொஞ்ச நாளைக்கு நான் தலைமறைவா இருக்கணும். நீங்க போயிட்டீங்கன்னா உங்களையும் நம்பிட்டு இருக்கிற ஏன் கதி? ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க. இந்த வேலையை உங்களுக்கு வேணாம், விட்டுடுங்க. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு, அதை மீற முடியாது.
முடிவு எப்படி ஏற்பட்டுச்சுன்னே தெரியல. நம்மளை சுத்தி பெரிய சதி நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் கேண்ட் தான் காரணம். உன்னை எப்படியாவது அடையணுங்கிறதுக்காக என்னை ஒழிச்சு கட்ட திட்டம் போட்டான். அதுக்காக தான் என்னையும் உன்னையும் பிரிச்சுட்டான். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கேண்ட் என்ன காதலிச்சான்னு எனக்கு தெரியும். நான் பேருக்கு தான் அவனுக்கு மனைவியா இருந்தேனே தவிர என் மனசு முழுக்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க சாமி. நான் உங்களை மட்டும்தான் காதலிக்கிறேன். உங்களுக்கு ஒரு பையன் இருக்கல்ல? ஆமா, ஆனா அது அவன் குழந்தை இல்லை. அப்ப மைக்கேல்? அன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்தப்ப நான் கர்ப்பமா இருக்குங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசையா வந்தேன். ஆனா ஒரு சின்ன சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு சொல்லாம விட்டுட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. மைக்கேல் நம்ம குழந்தை, உங்களுக்கும் எனக்கும் பிறந்தவன். உங்க ஞாபகமா அவ மட்டும்தான் என்கிட்ட இருந்தா. கேண்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் குழந்தைக்கு பாதுகாப்புன்னு நினைச்சேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இப்ப நான் என் குழந்தையை தொலைச்சிட்டு நிக்கிறேன். என்ன பாரு, நீ அழக்கூடாது. மைக்கேல் திரும்பி வருவான். நம்பலாமா? நிச்சயமா. இந்த படுபாவிதான் என் குழந்தைய கடத்தினாளா? உன் மனைவி கிடைச்சிட்டா போல இருக்கு. என் மகன் எங்க? ஓ மகனா? எஸ், மைக்கேல் என் மகன் தான். ஏறுங்க. இந்த படுபாவிதான் உங்க பையனை இத்தனை நாளா பாதுகாத்துட்டு வந்தா. பேசுறேன் பாஸ். அவங்க கார் தெளிவா தெரியுது. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. மர்மமா இருக்கு. எங்களையும் காப்பாத்தின காரணமா தான். அவங்க நம்மளை ஃபாலோ பண்றாங்க. தெரியும். என்ன? உங்க பையன் மேல பத்திரமா இருக்கான், போய் பாருங்க.
மைக்கேல் அம்மா செல்லம் எங்க போயிருந்தீங்கம்மா? நான் எங்கேயும் போலடா செல்லம். உனக்கு ஒன்றும் ஆகலையே? அம்மா உன்னை பார்க்காம எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? எங்க நான் உன்னை பார்க்காமலே போயிடுவேன்னு நினைச்சேன். உன்னை பார்க்கணும் போல இருந்ததுடா. எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருந்ததுமா. ஆனா நான் பயப்படவே இல்லை. நீ ஏன் மகனாச்சே? யாருமா அவரு? வா சொல்றேன். ஹலோ, என் பேர் ஜெர்மி. உன் பேர் மைக்கேல் தானே? நான் கூப்பிடுற வரைக்கும் நீங்க 2 பேரும் கீழே வர வேண்டாம், மேலே இருங்க. இந்த வெப்பன்ஸ் எல்லாம் எங்க வாங்கின? இது எல்லாமே கடத்தல் பொருள் தான். குட். எல்லாம் தயாரா இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க மனைவியும் மகனையும் எக்ஸ்ட்ரா உங்களை பார்த்துப்பான். சர்வர் என்ன பண்ணட்டும்? அனுப்பிடு. பரலோகத்துல இருக்கவங்க ஃபேமிலி கிட்ட அனுப்பிடு. சர்வர், உனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையில மத்தவங்க சாகுறது நான் விரும்பல. என் பேச்ச கேட்கறது தான் உனக்கு நல்லது. என் பொருளை என்கிட்ட ஒப்படைச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. புடிவாதம் பிடிக்காத. நானும் அதையே தான் சொல்றேன். நீ என்கிட்ட பணிஞ்சு போறதுதான் உனக்கு நல்லது, உன்னை சேர்ந்தவங்களுக்கும் நல்லது. சென்டிமெண்ட் டச் பண்றியா? உனக்கு நம்ம ஏக்கத்தை பத்தி நல்லா தெரியும். பாசத்தை விட கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். எத்தனை உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லை. அப்பாவிங்க உயிரோட விளையாடாத. அது அப்பாவியோ அக்கிரமம் பண்றவனோ. என் துப்பாக்கிக்கு அதெல்லாம் தெரியாது. அவளை சுட்டு தள்ளுங்க. எஸ் சார்.
நீ போக போற ஊருக்கு வழியை காட்டுறேன். குட் பை. துப்பாக்கியை கொடு. ஒருத்தரை விடாத. Hello, Jermaine. Agent Clark. ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல? எதை சொல்ற? உனக்கு தெரியாதா ஜெமி? ஏஜென்ட் கிளர்க்கா இருந்தானா இப்ப ராபர்ட் கேண்டா மாறிட்டேன்னு. உன்ன மாதிரி கேடுகட்ட பச்சந்திங்க மாறுறது ஒண்ணும் புதுசு இல்ல. பணம்னு சொல்லி பாரு, பணம் கூட வாய திறக்கும். என் மனைவியும் மகனும் எங்க?
அவங்கள ஒவ்வொருவன்னு சொல்லிக்க வெட்கமா இல்ல? பார் ஜெர்மி, நம்ம 2 பேருக்கு நடுவில் நடக்கிற சண்டையில அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சாக போற உங்கள சண்டையா? நீ நிக்கிற இடத்தை விட்டு ஒரு அடி நகர்ந்தா கூட உன்னோட சேர்ந்து உன் கூட்டாளிகளும் சாக போறாங்க. ஓடுங்க ஓடுங்க. அவன் செத்துட்டானா போய் பாரு. எஸ் சார். மோதுவோமா? ஓஎஸ். பழசெல்லாம் ஞாபகம் இருக்கா? உன்னோட அழிவு காலம் நெருங்கிடுச்சு சாபார்.
ஹலோ டார்லிங். ராபர்ட், உனக்கு ஒன்றும் ஆகலையே? உனக்கு என்ன வேணும்? உனக்கு காப்பாற்ற தான் வந்திருக்கேன். என்கிட்ட வராத, ஜாக்கிரதை. இன்னும் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது. எப்படி இருக்க மைக்கேல்? அம்மாவை பத்திரமா பாத்துக்கிட்டியா? ஆமா. என் செல்லத்துக்கு டாடி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்ன பண்ண போற? வந்து வாங்கிக்க. ராபர்ட், வேண்டாம். கேண்ட். நீ இன்னும் சாகலையா? அவன்கிட்ட இருந்து மைக்கிளை காப்பாத்துங்க. கவலைப்படாத, மைக்கில் எதுவும் பண்ண மாட்டான். எனக்கு மைக்கேல் வேணும். இவன் என்ன சொல்றான் ஜாமி? இவனுக்கு தேவைப்படுறது அந்த ராட்சஸ் அந்த ஆயுதத்தை பெர்லின்ல திருடி புத்திசாலித்தனமா மைக்கேல் உடம்புக்குள்ள வச்சு கொண்டு வந்துட்டான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் குழந்தை உடம்புக்குள்ள வச்சு ஆயுதத்தை கடத்துவ? பயப்படாம போ. கையை காட்டு. நல்ல பையன். ஆயுதம் இல்ல, மரியாதையா அந்த ராட்சஸ் என் கையில கொடுத்து. எங்க ஆயுதம்? ராட்சஸ் எங்க? அது அங்க கீழே. சாக தயாரா. குட் லக். நல்லா சுட்ட. என்ன கொஞ்சம் குறி பார்த்திருக்கலாம். பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. கங்க்ராச்சுலேஷன் எக்ஸ். அதை சேவருக்கு சொல்லு. அந்த மர்ம கொலைகாரி எங்க? அவ கொலைகாரி இல்ல. அப்பன்னா அவ யாரு? அவளும் ஒரு அம்மா. ஓகே, என் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. தேங்க்யூ. நீ செஞ்ச உதவியை என்னால மறக்க முடியாது. நான் என் கடமையை தான் செஞ்சேன். மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நிச்சயம் சந்திப்பேன்.